எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஃபெமினிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் ஏன் வந்து KFC ரொம்ப பிடிக்குது? நான் பேசின நிறைய ஃபெமினிஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா KFC பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபெமினிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன் உங்களுக்கு KFC பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேவா? இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கேட்டு சொல்லுங்கள். அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபெமினிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? ஆனால் அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க வாயில் கொஞ்சம் கை நிறைய வந்து உப்பள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கைஸ் கீப் இட் சிவிலைஸ்ட். ஓகேவா? சில பேருக்கு வந்து யோசிக்கிற அறிவு கம்மியாக இருக்கும். அவங்களால வந்து கொள்வது ஈஸி, பேசுகிறது கஷ்டம், யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தமாரி இருக்கிறவங்களெலாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பேச வச்சுருக்கிறேன். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அவங்களை டிராகட்ரியாக வந்து இன்சல்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஸோ நம்ம வந்து வடக்கில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. ஸோ நம்ம வந்து அவங்கள சும்மா கோவப்படுத்தி அவங்கள ஆத்திரப்படுத்தி, ஏற்கனவே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொழுதுனிக்கும் அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. வெறுப்பு, வெறி, கோபம், ஆங்காரம், இதுதான் கொலை, இதுதான் வந்து ரேப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது கரெக்டுன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அவங்கள வந்து கோவப்படுத்துறீங்க, இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூ ஜஸ்ட் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்மளோட கோல் அது கிடையாது. அவங்களை சிந்திக்க வைக்கணும். ஸோ அவங்க ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா திரும்ப கொடுங்க. ஸோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது அந்த கமெண்ட்லாம் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு அகென்ஸ்டாக அவங்க வந்து இந்தமாதிரி சும்மா டாக்ஸிக்காக ஹேட்டாக ஒரு கமெண்ட் போடுறது, அது ஏன் வியூக்கு வந்து அலைன் ஆனால் கூட வந்து அந்த கமெண்ட்டெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த கமெண்ட்லாம் போடாதீங்க. அவங்கள யோசிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் வாழ போகிற பூமியில் வந்து அவங்களும் வாழ போகிறாங்க. அவங்க பிள்ளைங்களும் வரப்போகுது, உங்கள் பிள்ளைங்களும் வரப்போகுது. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து நம்ம இன்றைக்கி படுற அவஸ்தை வந்து நாளைக்கு அதுங்க படக்கூடாது. ஸோ அப்போனா அவங்கள யோசிக்க வச்சா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அவங்கள எந்திரிக்க வச்சா தான் தூக்கத்துலேருந்து. ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே. ஸோ இந்த வீடியோ ஏன் நான் ஃபெமினிஸ்ட்டுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் டூப்பு மாதிரி வந்து போராளிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினிஸ்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ யாருக்கு நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரானில் ஒரு பொண்ணு வந்து 74 சவுக்கடி வாங்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ அந்த பொண்ணு கூட வந்து ஒர்க் பண்ணவங்க எல்லோரும் வந்து தலைமறைவாயிட்டாங்க. ஸோ அதேமாரி அந்த பொண்ணு மாதிரியே வந்து கனவோட, ஆசையோட, சாதிக்கணும் அப்படின்ட்டு திறமையோடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. இது வந்து இப்போ நடக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 45 வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஈரானில். அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஸ்டோ அமாடி அப்படின்றது அந்த பொண்ணோட பேர். அந்த பொண்ணு பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, முகத்தை கவர் பண்ணாமல் ஒரு பாட்டு பாடிடுச்சு. அந்த பொண்ணோட திறமை பாட்டு பாடுறது. ஸோ அந்த திறமைக்கு அது வந்து பாட்டு பாடிடுச்சு. இதுதான் அந்த பொண்ணு பண்ண குற்றம். ஆக்சுவலி அந்த பொண்ணு ஒரு விதத்தில் லக்கி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 சவுக்கடியோடு போயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து அங்கே என்ன வழக்கம் அப்படின்னா மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறது. ஸோ இப்போதைக்கு வந்து ஐ திங்க் வந்து கம்மியான தண்டனையில் அந்த பொண்ணு வந்து தப்பிச்சிருச்சு. இதே கண்டினியூ பண்ணிச்சுன்னா அடுத்த ஆசிட் ஊற்றிடுவானுங்க. இதை ஏன் நான் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்களுக்கு நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன், இந்த வீடியோ ஃபெமினிஸ்ட்டை வச்சு பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் அவங்க என்றைக்காவது பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? அவங்க வந்து என்றைக்கு எங்கே போராடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்கு போவாங்க, அங்கே ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க, அங்கே வந்து உட்காந்து நோகாமல் செய்கிற வேலை தான் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு போராடுவாங்க. அதுவே வேறு எங்கேயாவது வெயில் அடிச்சிச்சு, இல்லை அந்த ரூம்லேயே ஏதோ ஒரு ஜன்னலில் வந்து வெயில் உள்ளார வந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டியெல்லாம் போராட மாட்டாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறது மட்டும்தான் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்க பண்ணுற வேலை. அதேமாரி அவங்க எங்கெங்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படின்னா அங்கங்கெல்லாம் வந்து குரல் கொடுப்பாங்க. யாரெல்லாம் திட்டுனா அவங்க வந்து திரும்ப எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் அகெயின்ஸ்டாக வந்து குரல் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த டிப்பிக்கலாக வந்து ஃபெமினிஸ்ட்டு பண்ணுறது. நான் லாஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து இவனுங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு, இவங்களாம் ரொம்ப சிம்பிள் ட்ரிக்கு. அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ்லாம் என்ன பேசுவேன், என்ன இதுன்ட்டு எல்லாமே தெரியும். சரி வா தம்பி நம்ம வந்து லைவில் பேசலாம் அப்படின்ட்டு சொன்னாலே போதும். அவ்வளோதான். அதுக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யார் வேணாலும் நம்ம லைவுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். இவங்களை கூப்பிட்டே வர முடியாது கடைசி வரைக்கும். அது கடைசி வரைக்கும்னா எவ்வளோ நாள்? இன்னும் ஒரு 30 வருஷம் அவங்களோட கோல்டன் பீரியடில் இருக்கிறாங்க. இந்த அழிஞ்சு போகிற என்னன்னு சொல்ல தெரியுமா, எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ஸ்பீசிஸ்ன்னு சொல்ல தெரியுமா, அது வந்து ஃபெமினிஸ்ட்டு தான். ஏன்னா அந்த ஸ்பீசிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அழிஞ்சு போச்சு, ஈரானில் அழிஞ்சு போச்சு, சிரியாவில் அழிஞ்சு போச்சு, ஈஜிப்டில் அழிஞ்சு போச்சு, டர்க்கியில் அழிஞ்சு போச்சு, யமனில் அழிஞ்சு போச்சு, சூடானில் முடிஞ்சிச்சு, நைஜீரியாவில் முடிஞ்சிச்சு. இப்போ இந்தமாரி வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த இனம் அழிஞ்சு போச்சு.
இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்யூலராக வந்து வீட்டுக்குள்ளே ஜாலியாக உட்காந்துட்டு யாருமே நம்ம மூஞ்சில் ஆசிட் ஊற்ற மாட்டாங்க, நம்ம வந்து தலையை வெட்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச இடம்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மட்டும்தான் ஃபெமினிசம் வந்து இப்போ தலைச்சி வளர்ந்துட்டுருக்கு. அண்டு அங்கேயும் இன்னும் ஒரு 30 வருஷம் தான், அதுக்கப்புறம் அங்கேயும் அழிஞ்சு போயிடும். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து 74 சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க ஒரு பாட்டு பாடினதுக்கு. ஓகேவா? இதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதுக்கப்புறமா இது எல்லார் கண்ணுக்கும் படும். பட்டதுக்கப்புறமா யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதேமாரி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஃபெமினிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க வாயில் கொஞ்சம் கை நிறையா வந்து கல்லுப்பள்ளி போடுங்க. டேபிள் சால்ட் கூட போடாதீங்க, கல்லுப்பள்ளி போடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் இதுக்கப்புறமா சொரணை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன வந்து இன்சல்னு சொல்லுவாங்க, அதாவது பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டியை நான் சப்போர்ட் பண்ணுறேன், மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அண்ட் விமனோட கஷ்டம் புரிஞ்சிக்கல, அப்போல்லாம் கிடையாது. இட்ஸ் டோட்டலி ராங். என் ஆஃபீஸில் வந்து கஷ்டப்படுற விமன் இருக்கிறாங்க, டிசேபிள்டு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுற விமனுக்கு வந்து எங்களோட சென்னை ஆஃபீஸில் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தோம். ஸோ இந்தமாரி 1-2 இல்லை நிறைய கேசஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த சோ கால்டு ஃபெமினிஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்ற கேள்வியை கேளுங்க. இது ஆக்சுவலி வந்து நான் ரியலாகவே வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் என்கிட்ட ரொம்ப நாள் ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி தான், நீங்கள் என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு கேட்டேன். ஒரு பொண்ணு பையன்லாம் அந்த வந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்குற கேள்வி, யூஷுவல் கேள்வி, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இந்தமாரி இந்த வேலை நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இது ரிலேட்டடாக நீ போட்டால் 800 வீடியோவில் ஒரு வீடியோவாக தான் இருக்கா? உன் ப்ரொஃபஷனில் என்ன கற்றுக்கிட்டா இந்த வேலைக்கு வர முடியும், இதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறியா? ஸோ நீ வந்து ஃபெமினிசம்மு இந்த சொசைட்டிக்கு வந்து நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், விமனுக்கு ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட்டு நினைக்கிறேன். நீ எம்பவர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ நீ போடல. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலங்காத்தால் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க புரட்சிகரமாக. எங்கே வந்து யார் நம்மளை திரும்ப வந்து அடிக்க மாட்டாங்களோ அந்த இடத்த வந்து தாக்கி அப்படியே வந்து வெடித்து அப்படியே பாரதியார் மாரி புரட்சிகரமாக ஒரு வீடியோ போட்டாச்சு. போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் சும்மா தான் இருந்துருக்குறாங்க. ஆனால் மனசு வரல. ஒரு வீடியோ வந்து சரி ஓகே, கேன்வாவில் வந்து ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது, ஓகே ஒரு சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கால் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இந்த ஸ்கில் செட்லாம் இருந்துச்சுன்னா வந்து இப்போ நான் செய்கிற மாரி இந்த வேலையில் வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 சம்பாதிக்கலாம். ஸோ பொண்ணுங்களாம் நீங்கள் யாராவது வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து வாரம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துகிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். இந்தமாரி ஒரு ஃபெமினிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உடனே சொல்லுங்க, ஏதோ ஒரு என்ஜிஓவில் யாரோ ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. இந்த மெஜாரிட்டியாக பேசுகிற இதுங்களாம் யூடியூப்லலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்கள், இந்த வீடியோஸ்லாம் இதில் இந்தமாரி வீடியோஸே இருக்காது. இதுக்கு வந்து இன்னொரு பக்கம் ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வந்து போட்டுட்ருக்கோம். சரி, ஏன் போடுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூடியூபு அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களை வந்து டார்கெட் பண்ணும். ஏன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து க்ரூம் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ டெக்கு போடுறவங்க வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் போட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வியூவே வராது. அதேமாரி பாலிடிக்ஸ் பேசிகிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே வியூஸ் வராது. ஸோ அதனால் இந்தமாதிரி மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது அப்படின்றதுனால ஒரே இதே போடணும் அப்படின்ட்டு. க்ரோத் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்றது தான். சரி, இப்போ வந்து இந்த ஈரானில் நடந்த இந்த பொண்ணுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வீடியோ போடுறாங்களான்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபெமினிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க. எனக்கு எப்படின்னா வந்து இந்த ஃபெமினிசம் வந்து உண்மையாக அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து இட் வில் பி குட். நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, எல்லா இடத்துக்குமே நல்லது. அதாவது பொறுப்புன்றது எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 98%, 99 கூட வச்சுக்கோங்க, 99% ஆஃப் த ஹை ரிஸ்க் ஜாப்ஸ்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் தான் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்குமே டிஸ்க்கு வந்து பின்னாடி வந்து ஸ்பைனல் கார்டு உடஞ்சிருக்கு. அதோடு தான் இன்னும் நான் வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், இம்போர்ட்டு, சிவிலு, மைனிங்கு, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, ஸோ இதுமாதிரி மல்டிபிள் ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் போய் எங்கள் ஃபீல்டில் நின்று வேலை செஞ்சுருக்கிறேன். சிவிலெல்லாம் சைட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன், மைனிங் சைட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே போய் தங்கி இருந்திருக்கேன் 10 நாள் 20 நாள் வந்து மைனிங் சைட் ஜங்கிளில் தங்கியிருந்து சைட்டில் போய் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கெல்லாம் வந்து ஐ ஹேவ் சீன் மென் ஹூஸ் அந்த இடத்துலையுமே வந்து பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி இந்த கேட்ரிங்கு, க்ளீனிங்கு, வாஷிங்கு இந்தமாரி வேலை தான் செய்வாங்க தவிர மைன் சைட்டில் போய்ட்டுலாம் வேலை செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் சரி ஆம்பியூட்டீஸ் வந்து நீங்கள் வந்து பசங்களை தான் பார்க்க முடியும், விமனை பார்க்கவே முடியாது. ஸோ கை கால் இல்லாமல் இருக்கிறவங்களாம், அதாவது ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இந்தமாரி ஒரு வேலைக்கு வந்து விமன் டோன்ட் ப்ரிஃபர். எல்லாம் உலகம் ஃபுல்லாக அதே தான்.
நீங்கள் உடனே வந்து விடுறதில்ல, பொண்ணுங்களை வந்து அந்தமாரி போனால் தப்பாக நினைப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. இங்கே ஆஸ்திரேலியாவிலே போகிறதில்லைங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குது, அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இங்கேயுமே போகிறது கிடையாது, வெள்ளைக்காரங்க கூட போகிறதில்ல. ஸோ வெள்ளைக்காரங்க ஓரளவுக்கு பெட்டர் கம்பேர் டு நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப. அவங்க வந்து குதிரை மேய்க்கிறதுலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற வேலையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு செய்வாங்க. பட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஹை ரிஸ்க் ஜாப்ஸ் எல்லாமே வந்து மென் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபெமினிசம்ன்றது வந்து ஈக்குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிச்சு. அதே வேலையை இப்போ செஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஏன்ப்பா அவங்க மட்டும் செய்யணும், நம்மளும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். யுக்ரைனில் வந்து 94% ஆஃப் த ரெஃப்யூஜிஸ் பார்த்திங்கன்னா விமன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நம்ம போகணும்? நம்ம அப்பா, நம்ம பையன், நம்ம தாத்தா, நம்ம மாமா, நம்ம அண்ணன், தம்பி, எல்லாம் அப்பா, எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, யோகா பண்ணிக்கிட்டு, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஸோ நம்ம இங்கேருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க சாகிறது ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க நாட்டுக்காக சாகுறாங்க, நம்ம வீட்டை காப்பாற்றணும்னு சாகுறாங்க. ஸோ நம்மளுக்கு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபெமினிசம் வராது. டைட்டானிக்கில் வந்து 80-90% ஆஃப் த பசங்க வந்து இருந்துட்டு பொண்ணுங்களை வந்து வழி அமிச்சாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அத்தனை பொண்ணுங்களையும் போட்டு தண்ணியில் போட்டு முக்கி கொன்னுட்டு அவங்க எல்லாரும் தப்பிச்சு போயிருக்கலாம். அந்த இடத்துல வந்து பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி தான் வந்து அந்த பொண்ணுங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்துச்சு. ஸோ அந்த இடத்துல நன்றியோடு இன்றைக்கி யாரும் இல்லை. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி வந்து அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. அந்த ஃபெமினிஸ்ட் யாராவது வந்து டைட்டானிக்கில் இந்தமாரி ஒன்று செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்களா? இல்லை இதேமாரி வேறு ஏதாவது ஒரு சினாரியோவில் வந்து பொண்ணுங்க வந்து 90% பொண்ணுங்க வந்து பசங்க எல்லோரும் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரை தியாகம் பண்ண மாதிரி ஏதாவது சினாரியோ இருக்குதா? எனிவே, ஸோ இதுக்காக இவங்க பண்ணாங்கன்றதையும் அவங்க பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் என்னென்னா, மரியாதையாக இருக்கட்டும், உங்களோட சுதந்திரமாக இருக்கட்டும், உங்களோட உரிமையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க கொடுத்து உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, யெமன் இந்தமாரி கண்ட்ரியில் நடக்கிற மாரி கொடுத்தது எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட முடியும். இன்றைக்கி வந்து யுஏஇ, சவுதி அரேபியாலலாம் வந்து பொண்ணுங்க வந்து வா சூப்பர், இப்போலாம் நீங்கள் வந்து கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து 2024 உங்களை கார் ஓட்ட விட்ருக்குறாங்க. ஓகேவா? அதெல்லாம் கொடுத்தது, நீங்கள் எடுத்துக்கிட்டது இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் எப்போ வேணாலும் திரும்ப அவங்க எடுத்துக்க முடியும். ஸோ நாளைக்கே இன்னொரு ராஜா வராரு அப்படின்னா அவர் இந்த ரூலை பிடிச்சி கிழிச்சு போட்டுட்டு ஒழுங்காக வீட்டில் உட்காருங்க அப்படின்றவர். ஸோ இப்போ எப்படி வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து வெளியில் வந்து எங்களுக்கு கல்வி வேணும் கல்வி வேணும் கல்வி வேணும் அப்படின்னா மூஞ்சிலே சுட்டு அமுச்சு விட்டானுங்க. ஈரானில் வந்து நாங்கள் பாட்டு பாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சில் ஆசிட் ஊற்றி அமுச்சு விட்டானுங்க. ஸோ இந்தமாரி வந்து இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து அவங்க பண்ணது கரெக்டு, அவங்கள நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. உங்களை வந்து நான் யோசிக்க வைக்கிறேன், உங்களை நான் ப்ரொவோக் பண்ணுறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கோவம் வரட்டும். ஏன்னா நீங்கள் வந்து கோவத்தெல்லாம் எங்கே வந்து காட்டுவீங்கன்னா கடைசியாக வந்து என் கமெண்ட் செக்ஷனை மட்டும்தான் காட்டிட்டு அதோட உங்கள் கோவம் முடிஞ்சு போயிடும், புஷ்ஷுன்னு ஆகிடும். அந்த கோவம் அதோடு நிற்கிறது கிடையாது. என் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பேசுகிறது என்னன்னாலும் பேசுங்க, அது பிரோஜனமே கிடையாது, ஒத்த பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. இப்போ நான் பேசுகிறது என்னென்னா இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனில் மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வரணும்னா ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு புருடா விட்டுருக்கிறவங்களாம் வந்து ரியலாக ஃபெமினிசம் எடுத்துக்கணும். ஈக்குவலாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஈக்குவலாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். பசங்க 10 பேர் வந்து சிவில் இன்ஜினியரிங் வேலைக்கு போகிறாங்க, மைனிங்க்கு போகிறாங்க, மெரைன் இன்ஜினியரிங் போகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் போகிறாங்க அப்படின்னா 10 பொண்ணுங்களும் போயே ஆகணும் அப்படின்றது பேசுகிறது தான் ஃபெமினிசம். அதேமாரி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து 10 பசங்க போகிறாங்கன்னா 10 பொண்ணுங்க போட்டோம். ஏன்னா பசங்களை மட்டும் என்னங்க எதிரிங்க பிடிச்சா என்ன கொஞ்சம் அமுச்சு விடுவானுங்க, அவனுங்களையும் பிடிச்சி குதறி போட்டு தான் அமுச்சு விடுவாங்க. அந்த பயம்ன்றது தான் ஒவ்வொரு ஆர்மியும் பண்ணணும். நம்ம ஊரில் தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் ஆர்மி கிரேட்டு, பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியன் ஆர்மியை பார்த்து பயம் தான் இருக்கும், பங்களாதேஷ்க்கு பெரிய இந்தியன் ஆர்மி பற்றி பயமாக தான் இருக்கும், சைனாவுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு ஆர்மியெல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தமாரி தான் அந்த பயத்தை வச்சு தான் அந்த பார்டர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே போனால் அதை பண்ணிவிடுவாங்க இதை பண்ணிவிடுவாங்க, அங்கே போனால் பசங்களுக்கும் அதான் நடக்கும். ஸோ அதனால் நாட்டை காப்பாற்றுறது அவங்க வேலை மட்டும் கிடையாதுமா, நம்மளும் போகணும் அப்படின்னு பேசுகிறது தான் ஃபெமினிசம். சொகுசான வேலையில் ஏசி இருக்கிற இடத்துல மட்டும் பேசுகிறது கிடையாது. அதேமாரி பொண்ணுங்களோட உரிமையை வந்து எந்த இடத்துல பேசினா நம்மளுக்கு எந்த அடியும் விழாதோ சேதாரம் நடக்காதோ அந்த இடத்துலலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது ஃபெமினிசம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க ஒடுக்கப்படுற இடம் வந்து அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமையே இல்லையோ அந்த இடத்துல அவங்களுக்கு வாய்ஸாக இருக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு சொகுசாக வந்து பீஸா பர்கரை தின்னுக்கிட்டு மத்தியானம் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது, இன்றைக்கி வா புரட்சிகரமாக ஃபெமினிசம் பேசுவோம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் அந்த பொண்ணு வந்து என்ன தப்பு பண்ணுச்சு? ஒரு ஃபெமினிஸ்ட்டாக வந்து சீரியஸாக கேட்குறேன், அந்த உப்பு சாப்பிட்டுட்டு ஏன் இந்த வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு வந்து உரைக்கணும். ஸோ இந்த ஃபெமினிசம் பேசுகிற பசங்க ஒன்று, ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்க ஒன்று. ஃபெமினிசம் பேசுகிற பசங்களுக்கு வந்து அது ஏற்கனவே சில பேர் வந்து கலாச்சி ரீல் போட்டாங்க, அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கேள்வியெலாம் அவங்க கேட்க சொல்லுங்கள். ஏற்கனவே ஒருத்தர் வந்து அசக்க பசக்க வந்து இந்தமாரி ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு டாப்பிக்கை டச் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி திருத்திட்டார். அவர் இது நீங்கள் என்ன வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தார். சரி விடுங்க, அதெல்லாம் டம்மி பீஸ். ஸோ அதனால் என் மேலே நான் பேசுகிறதுனால உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா யூ டோட்டலி மிஸ் த பாயிண்ட். ஓகேவா? நான் வந்து உங்களை ப்ரொவோக் பண்ணி நான் பேச வைக்கிறேன்.
அதுவும் யாருக்காக அப்படின்னா, நீங்கள் உண்மையான ஃபெமினிஸ்ட் அப்படின்னா, அதாவது கோழையாக இருப்பீங்க, முக்கால்வாசி பேர் கோழைங்க தான், சரியா? ஸோ அது வந்து நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. பயம், உயிர் மேலே பயம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன ஒரு தடவை 10 தடவையாக பிறக்க முடியுதுன்னா கேமாக அது. ஸோ அதனால் பயம் இருக்க தான் செய்யும். எனக்கு போன வீடியோவில் கூட வந்து எனக்கு டெத் த்ரெட் வந்துச்சு, ஓப்பனாக டெத் த்ரெட் வந்தது. இப்போலாம் முன்னாடிலாம் வந்து எனக்கு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு அதுலேருந்து வரும், நீ எங்கே இருக்குன்னு தெரியுமா, நான் இங்கே அடுத்த வரப்போ என்ன பண்ண தெரியுமா, இந்த மாதிரிலாம் நிறையா வரும். இப்போலாம் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க, இந்த ஜமாத்துலேருந்து உனக்கு வந்து ஃபட்வா கொடுக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. செத்துட்டு போகிறேன் இப்போ என்ன 40 வருஷம் வாழ்ந்தாச்சுல. ஸோ அதுமாரி நீங்கள் வந்து ஃபெமினிசம் வந்து ஹாபிக்கு பண்ணுறீங்களோ, உங்கள் பர்சனல் க்ரோத்துக்கு பண்ணுறீங்களோ, எதுக்கு பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வந்து ஒரு ட்ரூ ஃபெமினிஸ்ட்டாக இருந்து பாருங்கள். பொண்ணுங்க வந்து தே ஆர் அப்ரெஸ்ட். இன்னமும் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வீட்டில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசையோட கனவோடு இருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக விட மாட்டாங்க. பொண்ணுங்க நல்லா படித்து மேலே வரணுன்ட்டு ஸ்கூலுக்குலாம் நிஜமாலுமே என் கண்ணுக்கு எதிராக வந்து பசங்களை விட வந்து ஸ்கூலை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் அந்த பாடத்தை படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறது பொண்ணுங்க தான். ஸோ அந்தமாரி இருக்கிற பொண்ணுங்களை வந்து படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து பொண்ணுங்க போராடுறாங்க, எங்கள் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை வந்து சுடுறாங்க. அந்த பொண்ணுங்க என்ன ஆயுதம் ஏந்தி வந்தாங்களா, இல்லை குச்சி கல்லுகளை தூக்கி போட்டாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? ஒரு அகிம்சை வழியில் வந்து நின்று அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து கொடுங்க, உரிமையை கொடுங்க, அவ்வளோதான் கேட்குறாங்க, இவ்வளோ தான். இதுக்கு வந்து சுடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்போ பொண்ணுங்களுக்கு அங்கே இருக்குது? அதுக்கு குரல் கொடுக்கணுமா, இல்லை வந்து இங்கே இருக்கிற சப்ப காரணத்துக்கெலாம் வந்து குரல் கொடுத்தா நம்மளுக்கு ஜாலியாக நம்ம க்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்றதா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் வந்து வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக ஒவ்வொருத்தங்களையும் வந்து டார்கெட் பண்ணி வீடியோ போட ஆரம்பிக்கப்புறம், இதை பேசுகிற நீ இதுக்கு முன்னாடி போட்ட 10 வீடியோவில் நீ இதெல்லாம் உட்காந்து பேசுகிற, இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, இதை வந்து உனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வீடியோ உன்னால் போட முடியல. அவ்வளோ பயமாக இருந்ததுன்னா எதுக்கு நீ பேசணும் இதை? ஓகேவா? அதாவது ஏன் நான் ஃபெமினிஸ்ட்டுங்களுக்கு வந்து கேஎஃப்சி பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஈரானில் வந்து இந்த ஆயட்டோலான்ற ஒரு கேடுகட்டவன் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து இதுக்கெல்லாம் இப்போ வந்து கொடி பிடிச்சிட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இந்த ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சரி எதிர்த்து சொன்னால் எதுக்குப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து வாயை மூடிட்டாவது இருக்கணும். இல்லை விஷயம் தெரிலனா அந்த விஷயத்துக்குள்ளாரே போகக்கூடாது. எதை எல்லோரும் சொல்கிறாங்கப்பா நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கிட்டத்தமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அவங்களோட சுய லாபத்துக்கு சொல்கிறாங்க, அவங்களோட வளர்ச்சிக்கு சொல்கிறாங்க, அவங்களோட நாளைக்கு உங்கள் இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சிக்கன் பீஸ் மாரி வந்து குருட்டுத்தனமாக போயிட்டு நம்மளும் சொல்லுவோம், இந்த பிரதராக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணிருக்காதீங்க. ஓகேவா? இந்த ஜீசஸ், முருகன், அல்லா இந்த ஃபோட்டோலாம் வந்து இது வரைக்கும் நான் ஹிந்து கடையில், ஹிந்து வண்டியில் இதில் தான் நான் பார்த்துருக்குறேன். மேக்ஸிமம் கிறிஸ்டின் வீட்டில் ஏதோ ஒரு டெய்லர் கடையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஹிந்துஸில் மெஜாரிட்டி இருக்கும், கொஞ்சோண்டு கிறிஸ்டின்ஸில் இருக்கும். இதை தாண்டி வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நான் அது ரியலாக வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபோட்டோ எதாவது இருந்துச்சுன்னா அவர் சொல்லுங்கள். அவருக்கு நான் வந்து ஐ பி லைக் கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு டைம் அந்தமாரி ஒரு மனுஷன் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ஐ பி டோட்லி ரெஸ்பெக்டபுளாக நான் இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அந்தமாரி ஒருத்தங்களை நான் பார்க்குறது தான், அதுதான் எனக்கு வேணும், அந்தமாரி ஒரு உலகம் தான். ஓகே. ஸோ அதனால் வந்து இந்த கேஎஃப்சி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஈரானில் வந்து இந்த ஷா ஆட்சியை தூக்கி போடுறதுக்கு வந்து ஐஆர்ஜிசி எல்லாம் சண்டை போட்டானுங்க, இந்த ஆயட்டோலா இவனுங்கெல்லாம் சண்டை போட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்டிஸு, அதுக்கப்புறம் முஹாஜிதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடர்ன் இஸ்லாம், ஒரு ரெஃபார்ம்டு இஸ்லாம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஃபெமினிஸ்ட் குரூப் இதெல்லாம். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்துச்சு. அப்போ யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்துச்சு, பொண்ணுங்கள்லாம் வந்து எப்படி யூஎஸில் யூகேல இருக்கிறாங்களோ அந்தமாரி வந்து மாடர்னாக இருந்தாங்க, படிச்சிருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் கூட பார்த்திங்கன்னா ஈரானில் ஏன் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கணும், பெருசாக வந்து இந்த ஈரான் கவர்மெண்ட் அதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஈரான் கவர்மெண்ட் வந்து சைல்டு மேரேஜ் தான் உருவாக்குனுச்சு. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதோ அதேமாரி வந்து இப்போ ஹிஜாப், கம்பல்சரி ஹிஜாப்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணை வந்து 74 சவுக்கடி கொடுத்தது என்ன அப்புறம்? ஸோ அந்த பொண்ணு பாடக்கூடாது, இந்த ஹிஜாப் போடாமல் பாடக்கூடாதுன்ட்டு தான். ஸோ அதனால் அங்கே ஈரானில் படிக்கிற மக்களுக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது தான் வந்து ட்ரூ இஸ்லாம். ஸோ ஈரானில் நடக்கிறது இன்னும் 100% இஸ்லாம் இல்லை. ஸோ அவங்க இன்னும் ஃபுல்லாக எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் கன்வர்ஷன்லாம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 பேரை கொத்தாக கொண்டாங்க. யூஎன்னோ இல்லை பிபிசியோ இந்த லெஃப்டிஸ் மீடியாவோ, லெஃப்டிஸ் பொலிட்டிஷியனோ, ஃபெமினிஸ்ட்டோ இதெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகேவா? ஸோ
ஸோ அப்போ அந்த டைம் வந்து 2 ஃபெமினிஸ்ட் பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஆயட்டோலாவோட போஸ்டரை கையில் வச்சுக்கிட்டு காரில் வந்து கன்வெர்ட்டபிள் காரில் வந்து பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருந்துச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈரானோட ரெவல்யூஷனு அண்டு லெஃப்டிஸ் ஃபெமினிஸ்ட் இப்படிலாம் சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஆயட்டோலா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5000 பேர் வந்து இந்த முஹாஜிதீன் குரூப், அந்த இஸ்லாமை ரெஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கொண்டானுங்க. அதுக்கப்புறம் லெஃப்டிஸு, அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பாருங்கள், ஆயட்டோலாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபெமினிஸ்ட்டு, அவங்களையும் கொண்டாங்க. ஸோ இந்த ஃபெமினிஸ்ட்டுக்கெல்லாம் நான் ஏன் கேஎஃப்சி பிடிக்கும் அப்படின்னா, சிக்கனுக்கு எப்படி வந்து கேஎஃப்சி பிடிச்சி ஒரு சிக்கன் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான தற்கூரித்தனமான ஒரு சிக்கனாக இருக்கும், அந்த மாதிரி தான் இதுங்களும். இதுங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறத விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஈஸியான விஷயம், பிரச்சனை வராத விஷயம் இதெல்லாம் பேசிக்கிட்டு நானும் ஒரு போராளி, நானும் ஒரு பெண் உரிமைக்காக போராடுறேன், எம்பவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுபாக்கூர் வேலை பண்ணிருக்கிறது. இது வந்து என்னை நீங்கள் கலாயிங்க, என்னை பற்றி பேசுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ போட்டு நான் அதுக்கப்புறம் சேனலே கூட நான் பார்க்க மாட்டேன், நான் போய் வேலை செய்ய போய்டுவேன். திரும்ப அடுத்த வீடியோவுக்கு போகிறேன்னா அப்போ தான் வரப்போகிறேன். பட் என்னென்னா யோசிங்க, நான் யாருக்காக பேசுகிறேன், எதுக்காக பேசுகிறேன்னு பேசுங்க, பாருங்கள். ஓகேவா? ஸோ எனக்கெல்லாம் என்ன கடைசியில் வந்து இன்னும் ஒரு 30 வருஷம் கரெக்டாக அந்த டைமில் வந்து நான் மண்டையை போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதோ சாகிறதோ இதெல்லாம் உங்கள் கையில், உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தான். திடீர்னுட்டுலாம் வீரம்லாம் பொத்துக்கிட்டு வராது. வீரம் மாரி நடிக்கிறவன் அதுவும் வந்து வீரனாக ஆகவே முடியாது. கோழைங்கள்லாம் வந்து கடைசியில் அடிபட்டு சாவாங்க. ஸோ அதனால் வந்து கோழையாக 1000 தடவை சாவறதுக்கு பதிலாக வந்து வீரனாக ஒரு தடவை சாவறது தான் என்னோடய பாலிசி. அந்த மாதிரி வந்து இருக்க கற்றுக்கோங்க. எஸ்பெஷலி ஃபெமினிசம் பேசுகிறவங்க வந்து அதில் நிஜமாலுமே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். வியாபாரத்துக்காக சுய லாபத்துக்காகலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதை யாரையும் புண்படுத்தும் நோக்கில் எதுவும் கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ சீரியஸ் மேட்டர். ஓகேவா? ஏன்னா இது வந்து நாளைக்கு எந்த ஊரில் வேணாலும் நடக்கலாம். அது மெஜாரிட்டி ஆச்சு அப்படின்னா, அந்த பேக்வேர்ட்னஸ் வந்து அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னா, அந்த பேக்வேர்ட்னஸில் வந்து ஆப்கானிஸ்தானில் நடக்குதோ அது வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கும். அந்த யூகேவோட பெடோஃபைல் முஸ்லீம் பெடோஃபைல் கேங் வந்து என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டிமோனிஸ் எந்த ஃபெமினிஸ்ட்டாவது பேசுனாங்களா? அந்த டெஸ்டிமோனிஸை சும்மா படித்தா கூட போதும். அதெல்லாம் என்ன, நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறவங்க தான், 10 வயசு பொண்ணு தான், ஏன் அதில் இருக்கிற எல்லா பொண்ணும் வெள்ளைக்கார கிறிஸ்டின் பொண்ணாக இருக்குது? ஒரு வேளை வந்து இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து க்ரைம் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிளான் பண்ணி இதுக்கும் ரிலீஜனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஏன் அதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு கூட இல்லை? ஏன் வந்து அந்த ஒவ்வொரு தடையும் அந்த பொண்ணுங்களை இன்சல்ட் பண்ணுறப்ப ரிலீஜனை பேஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணுறாங்க? உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்ற வரல, அவருக்கு துப்பே கிடையாது அப்படின்றது. இந்தமாரி கிறிஸ்டின் பொண்ணுங்கள்லாம் இப்படி தான் ரேப் பண்ணப்படணும் அப்படின்ட்டு ஒரு 10 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தைய வந்து 600 பேர் 500 பேர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 30 வருஷமாக மொத்தமாக 2.5 லட்சம் குழந்தைங்களை வந்து இதுமாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க. அப்போனா அவனுங்க மதத்தில் வந்து ஒருத்தன் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறானுங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து தப்பு பண்ணால் அது வந்து ஓகே அப்படின்லாம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து மதத்தை கோட் பண்ணியே இந்த விஷயத்தை செய்கிறாங்க. கிளியர் கட்டாக வந்து வெள்ளைக்கார கிறிஸ்டின் பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் எப்படி வந்து இது வந்து பேசிக்காக வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவங்க செஞ்ச மாதிரி தானே இருக்குன்னு கேள்வி நான் கேட்குறேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஊரில் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்படி இருக்குதோ அது அந்த ஊர் வெர்ஷன், அது அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் வந்து லெட்ஸ் see, அட்லீஸ்ட் ஒரு ஃபெமினிஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்ப்போம். We'll see again guys. Thank you so much. Cheers.